வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இன்னொரு குலத்தொங்க சோழருடைய கல்வெட்டு தான் பார்க்க போகிறோம். திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் கோவிலில் உள்ள 2ஆம் பிராகாரத்து கிழக்கு சுவரில் தான் இந்த மன்னருடைய 47ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டு. மொத்தம் 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார். கிபி 1117ஆம் ஆண்டு கல்வெட்டு இது. இதில் பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டில் மெய்கீர்த்தியும் இருக்குது. அது நம்ம போன கல்வெட்டில் பார்த்தா அந்த மெய்கீர்த்தியோட தொடர் தான் இங்கேயும் இருக்குது. ஒரு 2-3 வரிகள் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் பார்த்த அந்த பழைய கல்வெட்டு கொஞ்சம் இன்னும் முன்னாடி உள்ள ஆட்சியாண்டு, இது கடைசி கால ஆட்சியாண்டு. அதனால் கொஞ்சம் ஃபிட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த கல்வெட்டு. இது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த நம்ம சொன்ன தெற்குப்புற சுவரில் இருக்கக்கூடிய 2வது பிராகாரத்தில் தான் இருக்குது. ஸ்வஸ்திஸ்ரீலேருந்து பார்த்தோல வரை அப்படிங்கிற வார்த்தை வரைக்கும் உள்ள மெய்கீர்த்தி வரிகளை ஏற்கனவே உள்ள காணொலியில் சொல்லியிருப்பேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். மீதமுள்ள 2-3 வரிகள் மட்டும்தான் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மீதி கல்வெட்டை பார்ப்போம். அந்த 2-3 வரிகளும் இந்த மன்னருடைய மனைவிகளை பற்றி குறிச்சிருக்கு. சரிங்களா? அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். மெய்கீர்த்தி: சிவனிடத்துமை என தியாகவல்லி உலக உடையாளிருப்ப அவளுடன் கங்கை வீட்டிருந்தன மங்கையர் திலகம் ஏலிசை வல்லபி ஏழுலகமுடையாள் வாலி மலர்ந்த நீ திருப்ப ஊழியும் திருமாலாகத்து பிரியாதென்று திருமகளிர்தென வீர சிம்ஹாசனத்து உலக முழுதுடையாளோடும் வீற்றடர்ந்துள்ளிய கோவி ராஜகேசரி பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலத்துங்க சோழ தேவருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 மனைவியரோட பெயர் வருது. இந்த 3 மனைவியருமே உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கிற மாதிரி உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சிவனுக்கு உமையாக பார்வதி தேவி இருப்பது போல், அதான் சிவனிடத்துமை என்னன்னு சொல்கிறாங்க. அது சிவபெருமானுக்கு எப்படி பார்வதி தேவி ஒரு துணையாக இருக்கிறாங்களோ அதுபோல் 1ஆம் குலத்தொங்கனோட மனைவியாக தியாகவல்லி உலகுடையாள் அப்படிங்கிறவங்கள சொல்கிறாங்க. முதல் மனைவி பேரை சொல்கிறாங்க. அதாவது இவங்க பார்வதி தேவி மாதிரின்னு சொல்கிறாங்க. அடுத்து, சிவனிடம் குடிக்கொண்டுள்ள பார்வதி தேவியுடன் சேர்ந்து வீற்றிருக்கும் கங்கை தேவியை போன்று, அதான் அவளுடன் கங்கை வீற்றிருந்தன்னு சொல்கிறாங்களே. அப்போ என்னென்னா, அந்த தியாகவல்லி உலகுடையாளோட இன்னொரு மனைவியும் இருக்காங்க. அவங்க பேர் என்ன? 2வது மனைவி பேர் ஏலிசை வல்லபி ஏழுலகமுடையாள். பேரெல்லாம் ரொம்ப அருமையான தமிழ் பெயர்கள். இவங்க பார்த்திங்கன்னா எப்படி பார்வதி தேவியோட கங்கை சிவபெருமான் கூட இருக்காங்களோ அதே மாதிரி இவங்களும் இருக்காங்கன்னு உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து, மலரின் புகழ் போல் நீண்ட காலமாய் திருமாலிடமிருந்து பிரியாமல் இருக்கும் திருமகளை போன்று, அதாவது எப்போதுமே பெருமாளோட நெஞ்சில் இருக்கக்கூடிய அவரோட மனைவியாக இருக்கக்கூடிய உலகமுடையாளையும் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இதோட போதும். இப்போ நம்ம கல்வெட்டுக்கு வரும். யாண்டு இது பார்த்திங்கன்னா 47வது பாண்டி குலாசனி வளநாட்டு மீக்கோலை தேவதான பிரம்மதேயம் திருவானைக்காவில் திருவெண்ணாவல் கீழி நீதமர்ந்தருளிய திரிபுவனபதிக்கு மூல பிரத்தியனாகிய சண்டேஸ்வரன் ஆதேசம் ஜெயசிங்க குலகாலவல்ல நாட்டு மீசெங்கிலி நாட்டு வளம்பக்குடி அரையமகன் முனையன் அருள்மொழி தேவனான வில்லவராயனுக்கு நாம் விற்று கொடுத்த நிலமாவது. 3 மனைவியர்களோட பேரோட சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வீர சிம்மாசனத்தில் இருந்தார் அப்படியோடு முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம நேரடியாக கல்வெட்டுக்கு வருவோம், டைம் இல்லை. சரிங்க. 1ஆம் குலத்தொங்கரின் 47வது ஆட்சியாண்டில், அதாவது கிபி 1117 பாண்டிய குலாசனி வளநாடு, அதாவது காவிரிக்கு வடக்கு தெற்கில் வெள்ளாறுன்னு ஒரு ஆறு ஓடுது. நீங்கள் கல்லணை பார்த்துருப்பீங்க. அது அந்த வெள்ளாற்றுக்கு வடக்குலையும் தஞ்சாவூருக்கு மேற்கு பக்கத்துலேயும் உறையூருக்கு கிழக்கு பக்கத்துலேயும் தான் இந்த 4 எல்லைக்குட்பட்ட நிலப்பகுதி தான் இந்த பாண்டிய குலாசனி வளநாடுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, இந்த பாண்டிய குலாசனிங்கிறது மாமன்னர் ராஜராஜ சோழனோட பட்டப்பெயர். அந்த வளநாட்டில் இருக்கக்கூடிய மீக்கோலை நாடு, திருச்சி மாவட்டத்தோட விலநாடு அப்படிங்கிற பக்கத்தில் உள்ள ஊர் தான் இது. கிட்டத்தட்ட இது ஒரு நாடாக இருந்திருக்கு அந்த காலத்தில். அந்த மீக்கோலை நாட்டுக்கு தேவதானமாக கோவில் நிலமாக இல்லை கோவில் சார்ந்த இடமா இருக்கக்கூடிய எந்த இடம்? இந்த பிரம்மதேயம் திருவானைக்காவல். இப்போ நம்ம பார்க்குற இந்த திருவானைக்காவலில் உள்ள வெண்மையான நாவல் மரத்திற்கு, அதை தான் திருவெண்ணாவல்னு சொல்கிறாங்க. வெண்மைனா வெள்ளை நிறம் இல்லை வெள்ளை நிற இலைகளுடைய நாவல் மரத்துக்கு கீழே அமர்ந்திருக்கும், அதான் கீழி நீதமர்ந்தருளின்னு சொல்கிறாங்க. திரிபுவனபதினா அது இறைவனோட பெயர், சிவபெருமானோட பெயர். அந்த இறைவனுக்கு பழைய அடியாராகிய, அதை தான் மூல பிரித்தியனாகியன்னு சொல்கிறாங்க, பழைய அடியாராகிய சண்டேஸ்வரன் உள்ளிட்ட கோவில் பணியாளர்கள், நான் ஏற்கனவே சொல்லுவேன் சண்டேஸ்வர தேவ கண்மிகள்னு சொல்லுவேன்னு, அதுதான் சண்டேஸ்வரன் உள்ளிட்ட கோவில் பணியாளர்கள் அவங்க கட்டளையிடுறாங்க. அதுதான் ஆதேசம்னு சொல்கிறாங்க. என்னென்னா, ஜெயசிங்க குலகால வளநாடு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்காவில் உள்ள வாரப்பூர் குளத்தூர் தாலுக்கா கீரனூர் பக்கம்லாம் இந்த ஊரில் வரும். அதில் உள்ள மீச்செங்கிலி நாடு, அந்த மீசெங்கிலி நாடுங்கிறது புதுக்கோட்டை மாவட்ட
மலையடிப்பட்டி, சரிங்களா, மலையடிப்பட்டிலாம் மீச்சங்கிலி நாடு வரும். அதில் வலம்புக்குடி, தஞ்சை மாவட்டம், அந்த ஊரில் கூட அரையன் அப்படிங்கிறோட மகனான முனையன் அருண்மொழி தேவனான வில்லவராயனுக்கு தான் இந்த கோவில் பணியாளர்கள் நிலத்தை விற்று கொடுக்குறாங்க. அதாவது கோவில் பணியாளர்கள் இந்த வில்லவராயனுக்கு விற்று கொடுக்குற நில கல்வெட்டு தான் இது. இந்த வில்லவராயன் ஒரு அதிகாரியாக இருந்திருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அரையன்னு கொடுக்கும் போதே ஒரு அதிகாரி, சரிங்களா. அடுத்து உடையார் திருவானைக்காவுடைய எம்பெருமான் தேவதானம் தென்கரை ஊர்களில் பாண்டி குலாசனி வளநாட்டு மீக்கொலை ஆலிக்குடியில் இவனுக்கு விற்று கொடுத்த நிலத்து கிசைந்த கீழ்ப்பார்க்கெல்லை பிள்ளை கொல்லி வாய்க்காலுக்கு மேற்கும் தென்பார்க்கெல்லை களத்தில் வடகிழகை வாய்க்காலுக்கு வடக்கும் மீப்பார்க்கெல்லைங்கிறது மேல்பார்க்கெல்லைன்னு அர்த்தம். மீப்பார்க்கெல்லை உத்தமச்சேரி சருப்பதி மங்கலத்து தென்பிடாகை புதுக்குடி எல்லைக்கு கிழக்கும். அப்போ இங்கே சொல்கிற அந்த உத்தமசிலி சருப்பதி மங்கலம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது இப்போ இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டம் உத்தமசிலியை தான் குறிக்கிறது. கரெக்டு தானே? எல்லாமே திருச்சி மாவட்டம் தானே, அதான் எல்லைகளாக அமையுது. அப்போ இதோட விளக்கம் என்னென்னா, திருவானைக்காவல் இறைவனுக்கு, அதாவது உடையார் திருவானைக்காவுடைய எம்பெருமான்னு சொல்கிறாங்க. கோவில் நிலமான தேவதானம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். காவேரியின் தெற்கு கரையில் உள்ள, அதாவது இந்த வில்லவராயனுக்கு விற்று கொடுக்குற நிலத்தோட எல்லைகளை தான் இப்போ சொல்கிறாங்க. தெற்கு கரையில் உள்ள ஊர்களில், அந்த ஊர் பேர் என்னென்னா, அதே பாண்டி குலாசனி வடநாட்டில் மீக்கோளி நாட்டில் உள்ள ஊர் பேர் என்னென்னா ஆலிக்குடி. அந்த ஆலிக்குடியில் உள்ள நிலத்தை தான் இந்த கோவில் பணியாளர்கள் வில்லவராயனுக்கு விற்று கொடுக்குறாங்க. அதோட எல்லைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆலிக்குடிங்கிறது எனக்கு தெரிஞ்ச இந்த திருச்சி மாவட்டத்துக்குள்ளே தான் எங்கேயோ இருக்கும். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கிழக்கு எல்லையில் உள்ள பிள்ளை கொல்லிவாய், அது என்னமோ ஒரு கொல்லி வாய்க்கால்னு சொல்கிறாங்க, அந்த வாய்க்காலுக்கு மேற்கும் தெற்கு எல்லையில் களத்தில் வடக்கிளை, அது பேராக கூட இருக்கலாம், வடக்கிளைக வாய்க்கால் அப்படிங்கிற வாய்க்காலுக்கு வடக்கிளையும் மேற்கு எல்லையில் உள்ள உத்தமச்சீலி சருப்பேதி மங்கலம், அது திருச்சி மாவட்டம் உத்தமசீலியை தான் குறிக்குது. அந்த ஊருக்கு தென்பிடாகைனா தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூர் புதுக்குடின்னு பேர். இதெல்லாம் இருக்கும், ஏன்னா திருச்சி மாவட்டம் கிடையாது, இருந்தாலும் திருச்சி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், புதுக்குடி ஊர்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இந்த உத்தமசீலிக்கு தெற்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஊரான புதுக்குடி அப்படிங்கிற ஊருக்கு எல்லைக்கு கிழக்கு பக்கத்தில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அடுத்து கல்வெட்டுக்கு வரும். வடப்பார்க்கெல்லை தென்னாற்றங்கரை பெருவழிக்கு தெற்கு ஆக இவ்விசைந்த பெருநான்கெல்லையுள் நடப்பட்ட நிலம். இந்நிலம் 4.75, அதை தான் இப்படி போட்டு மாதிரி போட்டிருக்காங்க. இத்தேவருக்கு ஆண்டு 47வது வரை பயிரிலி புன்செய்யாய் குட்டமும் மண்ணும் விட்டு கிடந்தமையிலன் நிலம் முனையன் அருமொழி தேவனான தான், அது தேவதானம் கிடையாது, தேவனான வில்லவராயனுக்கு விற்று கொடுத்து கொள்வதாக எம்மிலிசைந்த விளைபொருள் அன்றாட நற்காசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த மெஷர்மெண்ட், அந்த கால்குலேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க இந்த கல்வெட்டில். 4.75 அப்படிங்கிற வார்த்தைலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அடுத்து வடக்கு எல்லையில் உள்ள தெற்கு பக்கத்தில் உள்ள ஆற்றாங்கரையில் ஒரு ஹைவேஸ் மாதிரி இருந்திருக்கு, பெருவழி, அதுக்கு தெற்கு பக்கத்துலேயும் ஆக 4 எல்லைக்குட்பட்ட அந்த நிலம் எவ்வளவு? 4.75 வேலி. 4.75 வேலிங்கிறது 29 ஏக்கர் நிலத்தையும் முதலாம் குலத்துங்கனின், அதான் இத்தேவருக்குங்கிற வார்த்தை சொல்கிறாங்க, 47வது ஆட்சி ஆண்டு வரை பயிர் செய்யாமல், அதாவது குலத்துங்கன் இருந்த 47 வருஷமும் அந்த நிலம் சொல்கிறப்படுற இந்த 4.75 வேலி நிலமும் பயிரே செய்யாமல் இருந்திருக்கு. புன்செய்யா மேடு பள்ளமாக இருந்திருக்கு இந்த நிலம், மற்றும் குட்டம்னா குட்டையாலாம் இருந்திருக்கு. அப்படி இருந்த அந்த நிலத்தை இந்த முனையன் அருமொழி தேவதான வில்லவராயனுக்கு விற்று கொடுக்குறாங்க இந்த சபையினர். செஞ்சுட்டு அதற்கு ஈடாக இந்த சபையினர் நிர்ணயித்த விளைபொருள், இப்போ 4.75 வேலி சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்களா, அது காசு வாங்கணும்ல, அதை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஈடாக அதுக்கு ஒரு விளைபொருள் ஃபிக்ஸ்டு பண்ணுறாங்க. அதுதான் எம்மிலிசைந்த விளைபொருள்னு சொல்கிறாங்க. அன்றைய காலத்தில் இருந்த நல்ல காசுகளான, அதை தான் அன்றாட நற்காசுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அப்போ ஒரு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இக்காசு எவ்வளவு? 4 மாக்காணியும் கை கொண்டு. இது என்னடா இது காசு இல்லைனா இப்படி போடுறாங்களேன்னு சொல்லி அப்புறம் போட்டு பார்க்கும்போது தான் புரிஞ்சுது அது என்னன்னு சொல்கிறேன். திருவானைக்காவுடைய எம்பெருமான் ஸ்ரீ பண்டாரத்து ஒடுக்கி முனையன் அருமொழி தேவனான வில்லவராயனுக்கு விற்று கொடுத்து இவன் உடையார் திருவானைக்காவுடைய எம்பெருமான் கோயிலில் இடங்கை நாயகர் என்று எழுந்தருளுவித்த இஷப வாகன தேவர்க்கும் நம்பிராட்டியாருக்கும் திருமஞ்சனங்களுக்கு திருவமிர்து படிக்கு 2 திருநாளிலும் 2 நாள் திருவிழா எழுந்தருளைகைக்கு. அதாவது இதில் நிறைய கிரந்த வார்த்தைகள் இருக்கும், பார்த்துக்கோங்க. எவ்வளோ காசு கொடுக்குறாங்கன்னா 4 மாக்காணி, அதாவது 0.217 காசு. அது என்னென்னா 4 மாக்காணின்னு என்னென்னா
4மாங்கிறது 1/5 ப்ளஸ் இது வந்து 1/80. அது போட்டு பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ வருது. சரிங்க, அவ்வளோ காசை கோவில் பணியாளர்கள் கை கொண்டு வாங்கிக்கிட்டு, அந்த வில்லவராயன்ட்டேருந்து வாங்கிக்கிட்டு, திருவானைக்காவல் கோவிலில் உள்ள இறைவனுக்குரிய பண்டாரம்னா ட்ரெஷர், பொருளெல்லாம் பாதுகாக்கிறவங்க, அவங்க கையில் கொடுத்து, இந்த முனையன் அருள்மொழி தேவனான வில்லவராயனுக்கு நிலத்தை விற்று கொடுத்து, மற்றும் வில்லவராயன் திருவானைக்கோவிலில் ஏற்கனவே உருவாக்கின இந்த ரிஷப வாகன தேவர், அதை தான் இடங்கை நாயகர்னு சொல்கிறாங்க, ரிஷப வாகன தேவர் மற்றும் பார்வதி தேவிக்குன்னு நிறையா இந்த சிலைகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு போல், அந்த சன்னதியை உருவாக்கியிருக்காரு. ஆகியோருடைய திருமஞ்சனம், அதாவது இறைவனுக்கு அந்த சிலை இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு எண்ணெய் சாத்துதல் மற்றும் அமுதுப்படி, இந்த திருவிழாக்களுக்கு என்ன பண்ணணும், இந்த நிலத்தை பயன்படுத்திக்கணும். அதை தான் என்ன சொல்கிறாங்க, உள்ளிட்டு வேண்டும் நிபந்தங்களுக்கு இந்நிலம் கல்லில் திருத்தி ஸ்ரீ பண்டாரத்து புன்செய் வரிசையால் வேலி ஒன்றுக்கு நெல் 5 ராஜகேசரி மரக்காலால் இந்நிலம் 4.75 அளப்பதான, இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எண்கள், இதை நான் படித்து சொல்கிறேன். இந்நெல் 20 முக்கலனே 2 தூணி குறுணியும் அளக்கும் இடத்து கார்பாதி பசானம்னா பாசனம்னு அர்த்தம், பசானம் பாதி அளப்பதாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பயன்படுத்துகிற மரக்கால் வந்து மெஷர்மெண்ட் வந்து ராஜகேசரி. சரிங்களா, அப்போ அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய, இறைவன் இறைவிக்கு செய்யக்கூடிய அனைத்து தானங்களுக்கும் வேண்டும் நிபந்தங்களுக்கு இப்போ கொடுக்குறாங்க பார்த்திங்களா, அந்த 4.75 வேலி, இந்த நிலத்தில் வில்லவராயன் கல்லில் திருத்தி கோவில் பண்டாரத்துக்கிட்ட தான் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், இந்த 4.75 வேலி புன்சை நிலத்திலிருந்து வேலி ஒன்றுக்கு 5 களம் அப்படிங்கிற அடிப்படையில் நெல், அதாவது 5 களம்ங்கிறது 450 படி. சரிங்களா, ராஜகேசரி மரக்கால் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் அளக்கணும். அளந்து மொத்தம் 3/4 வேலி நிலத்துலேருந்து, அதாவது 4.75 வேலி நிலத்துலேருந்து எவ்வளோ எடுக்கிறாங்க, 23 களம் 2 தூணி குறுணி நெல், 2208 படி, 128 படி, 16 படி, எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது, 2352 படியை நெல்லை யார்கிட்ட கொடுக்கணும், இந்த சபையினர்கிட்ட கொடுக்கணும். கொடுக்கறது மட்டும் இல்லை, இந்த நெல்லை என்ன செய்யணும்னா கார் என்னும் நெல் விளையும் காலத்தில் பாதியும், சம்பா நெல் விளையும் காலத்தில் பாதியும் அளப்பதாகவும் சொல்கிறாங்க. அப்போ 2352 படியை பாதியாக பிரிக்கிறீங்க, பிரித்து அதை வந்து காருங்கிற காலத்தில் கொஞ்சம் கொடுக்கணும், சம்பா நெல் விளையிற காலத்தில் கொஞ்சம் கொடுக்கணும். இது ப்ரொசீஜர். அதுக்கடுத்து, இதில் மிகுதி கொண்டு இவன் இடங்கை நாயகர் என்று எழுந்தருளுவித்த இஷப வாகன தேவர்க்கும் நம் பிராட்டியாருக்கும் திருமஞ்சன படிகளுக்கும் திருவமுது படிக்கும் 2 திருநாளிலும் 2 நாளேலும் தருளைக்கு உள்ளிட்டு வேண்டும் நிபந்தங்களுக்கு நிபந்தம் செய்து கொடுத்தோம். முனையன் அருள்மொழி தேவனான வில்லவராயனுக்கு திருவானைக்காவுடைய எம்பெருமானுக்கு மூலப்பிரத்தியனாகிய சண்டேஸ்வரன் உள்ளிட்ட கண்மிகளும் இது பன்மாகேஸ்வர ரக்ஷை. இதோட கல்வெட்டு ஓவர். ரொம்ப சின்ன கல்வெட்டு தாங்க, போன கல்வெட்டோட இது ரொம்ப சின்ன கல்வெட்டு தான். ஆனால் அதுக்கடுத்து விக்ரம சோழன் கல்வெட்டு ஒன்று இருக்குது, அது ரொம்ப அழகான ஒரு சூப்பர் கல்வெட்டு, அதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். சரிங்க, இந்நிலத்திலேருந்து மிகுதியாக வரும் நெல்லை கொண்டு, இப்போ இந்த நிலம் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து வரக்கூடிய நெல்லை கொண்டு இந்த வில்லவராயன் என்ன செய்யணுமா, இடங்கை நாயகர் ரிஷப வாகன தேவர் மற்றும் நம்பிராட்டியார் இறைவி ஆகியோரோட திருமஞ்சனம் மற்றும் அமுதுப்படி, அதாவது எண்ணெய் சாத்துதல் அப்புறம் அமுது சாப்பாடு படைக்கிறது, இந்த ஆகிய 2 நாளிலும் 2 வேளையிலும் இறைவன் இறைவி எழுந்தருளிப்பதற்கு உள்ளிட்ட அனைத்து தானங்களும் செய்து கொடுக்க முனையன் அருள்மொழி தேவனான வில்லவராயனுக்கு யார் உத்தவிடுறாங்க, இந்த திருவானைக்காவல் கோவிலில் உள்ள பழைய சண்டேஸ்வர கண்மிகள் ஆணையிட்டிருக்கிறாங்க. அதை தான் மூலப்பிரத்தியன் ஆகியன்னு சொல்கிறாங்க. மூலப்பிரத்தியன் ஆகிய அப்படின்னா பழைய அடியார்கள் அப்படின்னு அர்த்தம். இது தாங்க கல்வெட்டு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மெய்கீர்த்தி தான். குலத்தவங்களுக்கு 3 மனைவிகள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நமக்கெல்லாம் தெரிஞ்சது புவன முழுதுடியால்னு சொல்கிறோம். அவங்கள தான் உலக முழுதுடியால்னு அந்த மெய்கீர்த்தியில் சொல்கிறாங்க. மொத்தம் 3 மனைவிகள் இருந்திருக்காங்க. புரியுதுங்களா? தியாகவல்லின்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, இன்னொன்று ஏலிசை வல்லபி உலகமுடியாளுங்கிற மாதிரி ஒருத்தவங்க 3 பேர் இருந்திருக்காங்க. இதுதான் இந்த அவ்வளோதான் இந்த கல்வெட்டு. இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. ரொம்ப முக்கியமான கல்வெட்டு தகவல். நன்றி, வணக்கம்.